உதயநிதி அவர்கள் என்ன பேசினார் என்பது ஊடகங்களில் வெளிவந்த தகவல்களை கொண்டுதான் கருத்து சொல்லியிருக்கிறோம். அது வெட்டி ஒட்டி பரப்பப்படுகிற பொய் செய்தி என்றால் அதனை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கே உள்ளது. அதற்குரிய நவீன தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஆகவே உண்மையான வீடியோ எது, வெட்டி ஒட்டப்பட்ட போலியான வீடியோ எது என்பதை திமுக ஐடி விங் அல்லது அவர்களுக்கென்று இருக்கிற சிறப்பு ஊடக புலனாய்வு அமைப்புகள் அதை வெளியிடலாம். இதுவரையில் வெளிவந்த தகவல்களை கொண்டும் ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிற கருத்துக்களை கொண்டும் நாம் நம்முடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறோம். உண்மையில் அவர் அவ்வாறு பேசாமல் இருந்திருந்தால், பேசவில்லை என்றால் அது வரவேற்புக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. அவர் பேசாத ஒரு கருத்தை வலிந்து நாம் அவதூறு பரப்பு நோக்கில் சொல்வதற்கு ஏதுமில்லை. அப்படி ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. அனைத்து ஊடகங்களும் சேட்டலைட் சேனல் உட்பட ஆங்கில ஊடகங்களும் கூட அவர் இவ்வாறு பேசினார் என்ற ஆதாரங்களை வைத்து விவாதங்களையே நடத்தியிருக்கின்றன. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், பெண்களுக்கு எதிரான கருத்து என்பதுதான். அது தாவேகாவுக்கு எதிரான கருத்து என்பதை விட, முதலமைச்சருக்கு எதிரான கருத்து என்பதை விட, தாவேகா அரசுக்கு எதிரான கருத்து என்பதை விட, பெண்களுக்கு எதிரான கருத்து என்கிற அடிப்படையில்தான் அகில இந்திய அளவில் அது பேசுபடும் பொருளாக மாறியிருக்கிறது. நீங்கள் சொன்னதைப் போல் அது போலியான வீடியோ என்றால், உறுதிப்படுத்தப்பட்டால் நம்முடைய கருத்துக்களை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்.